ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்பொழுது 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா பழமாக இருக்கிற 7 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி 15 எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் கொடுக்கும் சட்னி, அதனால் நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். 15 மிளகாய் எடுத்து தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நான் மிளகாவை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து நம்ம அரைச்சோம்னா நல்லா நைஸாக அரையும். அதனால தான் நான் ஊற வச்சுருக்கேன். இது கூடவே எடுத்துருக்கிற பூண்டையும் சேர்த்துடுறேன். மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், பூண்டு மிளகாய் 2ஐயும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு கப்பில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எடுத்துருக்கிற 7 தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு மிளகாய் விழுது இப்போ நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போது தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரத்துக்கு நல்லா வதக்கணும் நம்ம, அப்போ தான் தக்காளியோட பச்சை மணமெல்லாம் போகும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும் சட்னி. நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிறேன். இப்போது பாருங்கள், தக்காளி விழுது சேர்த்து எவ்வளோ இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். சட்னி மேலே தெறிக்கும் நம்ம குக் பண்ணும்பொழுது, அதனால் மேலே மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. சட்னி பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நல்லா கரெக்டான பதத்துக்கு நல்லா குக் ஆகி தக்காளியோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக இருக்குது சட்னி. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம தள்ளு வண்டியிலலாம் இட்லி வாங்கினோம்னா கொடுப்பாங்க பாருங்கள் கார சட்னி. அந்த கார சட்னி தான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். சேம் 2 ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இந்த சட்னி இட்லி தோசைக்கு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.